அதெல்லாம் வந்து யாரும் இன்னொருத்தர் வந்து எதுவும் திடீர்னு சுட்டுக்கிறது கிடையாது. சில சமயங்களில் ட்ரைபல் வார் கான்ஃப்ளிக்டும் நடக்கும். ஒரு ட்ரைப் இன்னொரு ட்ரைபை வந்து அடித்து ஷூட் பண்ணி தூக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி சில ட்ரைபல்ஸில் வந்து இன்னொருத்தரோட எத்தனை கழுத்தை நீ வெட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறியோ நீ தான் வந்து வீரன் அதை சொல்றது. தட் இஸ் ஹெட் ஹண்டிங் சொல்லுவாங்க. நாங்கள் இருக்கிற அந்த இதில் அந்த மக்களும் அந்த அது பழைய காலங்கள். இப்போ அதெல்லாம் இப்பெல்லாம் சுத்தமா அந்த இது கல்வி அறிவு வந்துடுச்சு, சேர்த்துக்கிட்டது. அதனால எல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்து Christianity has really done a great job. Wonderful work. The missionaries, we need to be faithful, be grateful to the missionaries who have. அந்த இடத்துக்கு மிஷனரிமார்கள் போல கிறிஸ்துவ அறிவிக்கலைன்னா கண்டிப்பா கஷ்டம். கல்ச்சர் இருந்திருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த டைவர்ஸ் அதே போல சொன்னீங்களா அந்த பொண்ணுலாம், அந்த டைவர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஆள் இப்ப நான் தான் உன்னை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இல்லையா, உங்களுடைய மகளை நான் எத்தனை பணம்னாலும் நான் விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ எனக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நான் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து polygamy was to some extent or to great extent it was a common in the beginning. பட் இன்னைக்கு நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த கல்வி அறிவு, இந்த விசுவாசம், இந்த போதனைகள், மர போதனைகள்லாம் இருக்கும்போது ஒருத்திக்கணும் போதும் அதை கணவன் மனைவின்னும் போதும் அது கடவுள் இணைச்சது, மனுஷனா கிடையாதுன்னு சொல்லும்போது அதில் இந்த இதில் வந்து கொஞ்சம் இப்போ மாற்றங்கள் இருக்குது. அதே நேரத்தில் இதே வந்து இந்த பொண்ணுங்களுடைய சைடில் இருந்தும் பார்த்தீங்கன்னா இது ஆம்பளைங்க தான் வந்து பொண்ணுங்களை அனுப்பிடுறாங்க அப்படின்னு இல்லை. பெண்களும் சில நேரத்தில் வந்து பிடிக்காம குழந்தை பெற்று ஒரு சில 1-2 பிள்ளைங்க இருக்கும்போதும் இன்னொரு ஆளோட ஓடி போகிறதும் இருக்குது. நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து குழந்தைகள் வந்து கணவன் தான் இல்லை, குழந்தைகள் வந்து பெரும்பாலான கணவரும் பார்த்துக்கலாம். பெரும்பாலான சமயங்களில் என்னுடைய அனுபவத்துல இருந்து மற்ற இதுங்களை நாங்கள் கேள்விப்படுறது, நாங்கள் பார்த்துருக்கிறது என்னன்னா, அந்த பெண்ணோட அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அது பிகம்ஸ் அவங்களுடைய பேர பிள்ளைங்க. இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய மகனோட அப்பா அம்மா இருக்காங்க, அந்த வீட்டுக்காரோட அப்பா அம்மா, அவங்க தான் அதை பார்த்துங்க. ஸோ இவங்க 2 பேரும் தே ஆர் செட் ஃப்ரீ லைஃப். அவங்க வந்து அந்த பொண்ணு போயிடும், அது இன்னொருத்தர் பின்னாடி அது போயிடும், மறுபடியும் குழந்தை பெற்றுட்டு அவங்க ஒரு குடும்பமாக இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க அவங்களோட சில கணவர்கள் வந்து ஏற்றுக்கிறதும் இருக்குது. உன்னுடைய முதல் தாரத்து பிள்ளைங்களையும் வந்து கூட வச்சுக்குவாங்க. ஸோ அதுமாதிரி ஏற்றுக்கிற கல்ச்சர் அப்படியே இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான சூழ்நிலை என்னன்னா டைவர்ஸ் கிடையாது, எல்லாரும் பெரும்பாலும் இருக்கிறாங்க. பட் மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி தான் எங்கள் ட்ரைபல்ஸ்லேயும் வந்து ஏதாவது ஒரு சிலர் இன்னொரு ஒய்ஃபும் வச்சிருக்கிறாங்க. இல்லை அது வந்து இங்கே வந்து ட்ரைபல் இதில் வந்து நாட்டு அது மாதிரி ரொம்ப கீழே பார்க்கறதுலாம் கிடையாது. இது வந்து காமன், அவங்களுடைய அக்செப்ட் கலாச்சாரத்தில் ஒன்றா அதுமாதிரி ஏற்றுக்கிறாங்க. அதே போல அங்கே வந்து அருட்சாதனங்கள், ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், நற்கருணை வாங்கிறது, அதே போல இறப்பு, நோயில் பூசுதல், இந்த நம்மளுடைய மறை இதில் இருக்கிற திருச்சபையினுடைய அருட்சாதனங்கள் அதெல்லாம் எப்படி அங்கே நடக்குது? நான் ஏற்கனவே நான் சொன்னது போல் எங்கே இருக்கிற அந்த கிறிஸ்டியானிட்டி க்ரூ த்ரூ த லைட்டி, பொதுநிலையினர் வழியாக தான் கிறிஸ்துவ மதம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அங்கே நடந்து இப்போ வந்து எல்லா பங்குகள்லாம் உருவாக்கி சிஸ்டருங்க இருக்கிறாங்க, ஃபாதர்ஸுங்க இருக்கிறாங்க, கேட்டகிஸ்ட் இருக்கிறாங்க. முன்னாடி சமயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 சாமியாருங்க தான் அது உள்ளே போயிட்டு இந்த ரிஸ்க் எடுத்து இந்த மறைவுரையெல்லாம் நடத்திட்டு வந்தாங்க இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு சில காமன் லீடர்ஸே செலக்ட் பண்ணி இந்த மிஷினரி, இந்த ஃபாதரு, நான் சொன்ன அந்த பிஷப் PK ஜார்ஜ் அப்போ அவர் ஃபாதராக இருக்கும்போது இந்த பொது நிலையினருக்கே வந்து பேப்டிஸ்ட் கொடுக்கறது சொல்லி கொடுத்துட்டார். சொல்லி கொடுத்துட்டு பெரும்பாலான இடங்களில் வந்து இவங்களே பேப்டிசம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து மிஷினரிஸோட ஃபாதர் சிஸ்டர்ஸோட அந்த கான்டாக்ட் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால அந்த ரிஸ்க் எடுத்து போகிறது வரதுன்னு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வந்து அங்கே இருக்கிற அவங்களே வந்து எடுத்து ஞானஸ்நானம் கொடுத்து அதை நடத்திடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்து இப்போ இந்த நற்கருணை கொடுக்குறது, இந்த கம்யூனியன், அந்த கன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போது ஒரு தடவை அந்த மிஷினரி போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபாதர் சிஸ்டர்ஸ் எப்போது ஒரு தடவை பண்ணுறாங்க. இதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஞானஸ்நானம் கொடுக்குற மாதிரி இது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன்.
அந்த ஊரில் அதுவும் இல்லாமல் பக்கத்தில் பங்குகள் எல்லாம் எல்லாரையும் கூட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு குறைஞ்சது ஒரு 70 80 100 பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுக்கறது. அதே நேரத்தில் தெரியாமல் ஃபாதர்ஸ் பிஷப்பை கூட்டு போயிட்டு அப்போ அங்கே பிஷப்பாக இருந்தாருன்னா உறுதி பூசல், அப்போ அந்த உறுதி பூசலும் அது மாதிரி கொடுத்துருது. இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நார்மல் லைக் எனி அதர் ஸ்டேட்ஸ். ட்ரைபல் பீப்புள் அவங்க ஃப்ரீயாக இருந்துட்டு இப்போ ஒரு சிஸ்டம் இப்படி தான் செய்யணும் அப்படின்னும் போது சில நேரத்தில் சில என்ன சொல்கிறது கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொதுநிலையினர் செஞ்சு பொதுநிலையினர் தான் வந்து இந்த திருச்சபையை நல்லா கட்டி எழுப்பினவங்க. இன்னைக்கு சாமியார் சிஸ்டரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு 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 இப்படிதான் இருக்கணுங்க வரைமுறைன்னு நீங்கள் போடும்போது சில லீடர்ஸுங்க சில தலைவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை அப்படி இல்லை, இது இப்படி தான் நடக்கணும், நாங்கள் இப்படி தான் பண்ணிட்டு வந்தோம், அதனால் இது இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் இருக்குது. சில பேர் சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறவங்களும் இருக்கிறாங்க, விலகி போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அது இப்போ இன்னைக்கு ஏன்னா அவங்களோட பிள்ளைங்களே இன்னைக்கு சாமியாராக இருக்காங்களே, இப்போ அவங்களுடைய பிள்ளைங்களே வந்து சாமியார் ஆகிட்டாங்க. என்னுடைய டயசிஸ்லாம் வந்து இப்போ குறைஞ்சது ஒரு 6-7 பேர் வந்து லோக்கல் ப்ரீஸ்ட் இருக்கிறாங்க. லோக்கல் அவங்க மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க புரிஞ்சுட்டு அவங்க வந்து கண்டிப்பா வந்து சொல்லுங்க, அவங்க குடும்பங்கள் மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க. கண்டிப்பா ரொம்ப ஈஸியா ஏத்துக்குவாங்க. அதுதான். ஓகே ஃபாதர், இப்ப இந்த திருவரு சாதனைகள் அதை பற்றி இருக்குது. இப்ப அந்த இறப்பு வந்து இறந்துட்டாங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமணம் எல்லாம் ரெட்டிபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. அதே போல அவங்களுடைய இறப்பு பிறகு அந்த வழிபாடு எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ இறப்பு வழிபாடு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பழைய முறைப்படி தான் பெரும்பாலும் செய்வாங்க. அப்போ இதில் ஒன்று என்னன்னா இப்போ நம்ம வந்து அவங்கள கேட்டகைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி நம்ம கிறிஸ்துவ மதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அவங்க சாமியாரை இல்லை கேட்டகிஸ்டோ கூப்பிட்டு ஜபம் பண்ணிக்குவாங்க. சரி, ஜபம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம் படி தான் செய்வாங்க. கலாச்சாரம் படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலானவங்க மாறிக்கிட்டு வராங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்திலே ஒரு வயசானவர் ஒருத்தர் பூஜாரி மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு பூஜாரி, அவர் வந்து இந்துவும் கிடையாது, இந்த மதமும் கிடையாது, அந்த மதம் கிடையாது, ஒரு நேச்சுரல் ஒரு பூஜாரி, இயற்கை இது பண்ணி அவங்களுக்கு ஒரு பூஜாரி மாதிரி. ஸோ இப்போ அவர் வருவார், சில தந்திரங்கள்லாம் சொல்லுவார். சில அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இருக்கிற அந்த இதுங்கெல்லாம் பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில ஆல்கஹால் அது சாப்பிட்டுக்கிட்டும் அந்த கந்திரம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அது வந்து பட்டு அது அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்றா இருந்தது முன்னாடி. இப்போ அது உடனே வந்து கடறது கிடையாது. அடுத்த ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா சில பேர் இறந்த உடனே அவங்கள வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு அதை அப்படியே இருப்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சுருப்பாங்க. சில பேர் ஸ்மெல் வர்றதுக்கு அவங்க சில அதோட காரியங்கள்லாம் செஞ்சுட்டு தான் அவங்க வச்சுருவாங்க. அப்புறம் அவங்க சொந்த ஏன்னா கிராமங்கள்லேருந்து கொஞ்சம் தூரத்துங்கள்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அவங்க சொந்த பந்தம்லாம் வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அதை வச்சு அப்படி அதுக்கப்புறம் என்னுடைய இந்த ட்ரைபில் நான் இருந்த அந்த ட்ரைபில் முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இறந்தவங்களை வந்து நம்ம அந்த ஒரு மூங்கல்களை வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே அப்படியே திறந்த மூடி போட்டால் துணியை வச்சு அப்படியே கவர் பண்ணி விட்டுருவாங்க. அதை நாளொரு மேனி அதனுடைய அந்த உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் சொட்டெல்லாம் கீழே ஊற்றிட்டு அது வந்து கருவாடு மாதிரி காஞ்சி போயிட்டு அப்படியே தான் இருக்கும். அதான் அவங்களுடைய ஏன்னா அது வந்து ஒன்று வந்து மலைப்பகுதி எல்லாம் வந்து கல், அங்கெல்லாம் நீங்கள் வந்து நோண்டி வந்து சாதாரணமாக வந்து ஒரு பள்ளம் எடுத்து அவங்கள புதைக்கிறதுன்றது கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஒரு சில ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் அவங்க அந்த இடத்துல வந்து இந்த இறந்தவங்கள அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. அது வந்து முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ். என்னுடைய நான் சொல்கிறேன் நான் இருக்கிற அந்த டயசிஸில் முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ். அது அங்கே அந்த ஏரியாவில் வந்து அது ஒரு ஏரியா இருக்குது, அதில் எடுத்துன்னு போய்ட்டு அங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அங்கே எடுத்துன்னு போய் போட்டுட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் நாம் செய்கிற இந்த வரைமுறையெல்லாம் கிடையாது. என்னது இந்த கலரை பண்டிகை அந்த இதில் பண்ணுறதுலாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதில் தான் நான் சொன்ன அந்த ஒரு முறை வந்து கலரை பண்டிகை நம்ம செய்யணும், அதை அந்த ஏரியா கலரை பண்டிகை போய் நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க.
அது வந்து அவங்க அங்கே வாழ்கிறாங்க, அவங்கள எதுவும் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம அங்கே போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓ, அந்த ஐடியா உங்களுக்கு அது நிறைய அருணாச்சல பிரதேஷ் பத்தி சொல்றீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது. அவங்க கல்ச்சர்ல அவங்க வீடுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்களோட வீடுகள், அவங்களோட ஸ்ட்ரக்சர், அவங்க கம்யூனிட்டி லைஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வீடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இயற்கையில் கிடைக்கிற அந்த பொருளுங்க தான். மூங்கில் வந்து ஒரு முக்கியமான பொருள். அந்த மூங்கில்லே வந்து கயிறு தெரிப்பாங்க. கயிறே வந்து அந்த மூங்கில் வந்து கயிறா மாற்றி அந்த கயிறை வச்சு தான் அவங்க வீடு கட்டுறது. அவங்களுக்கு வேற இது கிடையாது. அதே போல் அந்த வீட்டுக்கு மேலே வந்து தொக்கு பத்தான்னு சொல்லுவாங்க. இலை நம்ம எப்படி பனை இலையை வச்சு தென்னை இலையை வச்சு போடுறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தொக்கு பத்தா அப்படின்னு ஒரு இலை. அது ஒரு மரம், அது பார்க்கும் மாதிரி ஒரு மரம். அது ஜங்கலில் வந்து அது பாட்னு வளரும். அதனால அந்த இலைங்களை எடுத்துட்டு வந்து அவங்க வீடு, அது வந்து எப்படின்னா ஒரு இலை வந்து அது வந்து நல்லா படர்ந்து விரிந்த ஒரு இலை. அதை வந்து ஒரு 2-3 கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி அதை அடுக்கடுக்காக வச்சு ஒரு மூங்கில் மாதிரி சின்ன சின்ன மூங்கில் வச்சு அதை வந்து நம்ம தென்னங்கீத்து மாதிரி கட்டிடுவாங்க. தென்னங்கீத்து ஓலை அந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பண்ணோமோ அது மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. அதை பண்ணிட்டு ரெடியாக வச்சுருவாங்க. அதை வந்து நம்ம பட்டறை போட்டு ஓலை மிதிக்க வைக்கிறோமோ அதுமாரி அவங்க அதை அமைச்சிடுவாங்க. தேவையான மூங்கில்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அந்த கயிறும் வந்து அந்த மூங்கிலேருந்து தயாரிக்கிறதும் தயாரித்து ரெடியாக வச்சுக்குவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என் பையனுக்கு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் அவன் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு வீடு கட்டுறேன். அவனுக்கு வந்து இன்னொரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து ஒரு மலை அவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். குடும்பத்துக்கு மலையே, அந்த மலையே அந்த ஏரியாவே அவங்களுக்கு சொந்தம். எத்தனை குடும்பம்? ஒரு அந்த பரம்பரைனா அவங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய அந்த பூர்வீக சொத்துன்றது அந்த மலை. இந்த மலை வந்து இவங்களுக்கு சொந்தம். அந்த மலை வந்து அவங்களுக்கு சொந்தம். இவங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய பெரிய ஏரியா இருக்கு. அப்போ இவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு அங்கன்னா அவர் என்ன பண்ணா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஒரு புது கிராமம் அங்கே போயிட்டு அப்படியே ஆரம்பிப்பாங்க. அப்போ இல்லை மகனுக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அது யார் கட்டுறது அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னா சாப்பாடு மட்டும் நம்ம போடணும். சாப்பாடு போட்டுட்டு அவங்க வந்ததுலேருந்து காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே ஒரு வீடே கட்டி முடிச்சிடும். அவ்வளோ ஸ்பீடாக கட்டுறோம். அவங்களுடைய வீடுகள்லாம் மலைவாழ் மக்கள்ன்றதுனால அவங்களுக்கு வந்து தரை வந்து ஒரு முக்கியமே கிடையாது. அந்த தரைக்கு எந்த ஒரு சாழ்வான பகுதியாக இருந்தாலும் அதில் அந்த மூங்கில் சப்போர்ட்டை கொடுத்து இல்லை மற்ற மரங்களை பெரிய பெரிய மரங்களை வெட்டி எடுத்து வந்து சப்போர்ட்டு கொடுத்து அவங்க பிளாட்ஃபார்ம் உருவாக்கிடுவாங்க. அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு விதமான மூங்கில், நிறைய மூங்கில் இருக்குது. வேறு விதமான மூங்கில். அந்த வேறு விதமான மூங்கில வேறு வேலைக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்தந்த வேலைகளுக்கு சில நேரத்தில் அவங்களோட அந்த மூங்கில் அந்த இதுவை வச்சு தான் அவங்க நம்ம இந்த ஜக்கு மாதிரி நம்ம குடம் எடுத்துகிட்டு போகிறோம் தண்ணி கொண்டு வர, அவங்களுக்குலாம் அந்த மூங்கிலை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பை மாதிரி அவங்க மூங்கிலே பின்னி வைவாங்க. அந்த பையை பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த பைக்கு உள்ளே தான் அந்த மூங்கில் அந்த இது ஒரு பைப் மாதிரி நம்ம பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த மூங்கில் ஒரு மூங்கிலும் அட்லீஸ்ட் ஒரு 10-20 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அந்த மூங்கில பின்னாடி வச்சுக்கிட்டு அவங்க போய் கீழே போயிட்டு மலை கீழே அந்த ஓடுற அந்த ஓடையிலேருந்து தண்ணி எடுத்துட்டு அவங்க மேலே ஏறி வந்து வச்சுக்குவாங்க வீட்டில். ஸோ அந்த மூங்கில் அது மாதிரி மூங்கில் எடுத்துகிட்டு கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே நாளில் அவங்க வந்து அந்த மூங்கிலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தரையை போடுவாங்க. அந்த மூங்கிலே வந்து இது மாதிரி செவுரு வைப்பாங்க. அந்த மூங்கிலே மேலேயும் வந்து நம்ம ரூஃப் மாதிரியும் போடுவாங்க. ரூஃப் மாதிரியும் மூங்கில் வச்சு ரூஃப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மூங்கில் வச்சுட்டு அந்த இலைங்களை வச்சு கட்டிடுவாங்க. ஸோ அவங்கள குடும்பத்திலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹால், இது ஒரு வீடு தான். இதில் வந்து ஒரு பார்ட்டிஷன் ஒரு மறை இதுன்றதெல்லாம் கிடையாது. மறைமுகமாக இருக்கிறது எல்லாம் பொறுமாலும் அப்படியே தான். துணியெல்லாம் அப்படியே ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதில் போட்டுக்குவாங்க. அது மாதிரி மற்றபடி இந்த நம்ம இந்த கோத்ராஜ் அல்மேரா அதெல்லாம் வைக்கிறதுலாம் அதெல்லாம் கிடையாது. அது மாதிரிலாம் இல்லை. எல்லாம் அப்படியே தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிறது தான். அதுமாரி துணிங்க அது மாதிரி பண்ணுறது தான் வீடு. அது சீக்கிரமாக கட்ட முடியாது. அதாவது டீம் ஸ்பிரிட், அந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட் வந்து ட்ரைபல் ஃபேமிலியில் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட். அதனால் ஒருத்தருக்கு ஒன்றுன்னா எல்லாரும் கூடி வந்துடுவாங்க. அதே போல் யாராவது ஒரு வீடு எரிஞ்சு போச்சு அப்படின்னா
அடுத்த வாரத்துலேயே அதுலேயே மற்றவங்கெல்லாம் பொருளும் கொண்டு வந்து முதல்ல உடனே அதை கட்டி கொடுத்துருவாங்க. தீ வந்துச்சுன்னா அது மாதிரி வீடு இது பண்ணுறதுல வந்து அங்கே எல்லாமே வந்து பெரும்பாலும் இந்த மூங்கில் சாதாரண வீடுகள் தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாரும் வந்து கல் வீடுக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த செங்கல் அந்த இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நிறைய லைட் பிரிக்ஸ்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் கொண்டுட்டு வந்து இப்போ எல்லாருமே வந்து காங்கிரீட் வீடும் சில பேர் கட்டுறாங்க. அந்த லெவலில் இப்போ ஜேசிபிலாம் வந்துடுச்சு. ஜேசிபிலாம் கொண்டு வந்து வாரி அதை சமப்படுத்தி தளத்தை சமப்படுத்திட்டு ஒரு வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்தில் அவங்க எல்லாம் பெரிய பெரிய வீடுங்கள்லாம் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த வீடு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது சாதாரண வந்து வாழ்கிற ஒரு கிராமம் வீடு கிடையாது. இது வந்து அந்த விவசாயம் பண்ணுற ஒரு இடம் இருக்குங்களா, அது வந்து இது வந்து கேத்தி கர்ன்னு சொல்லுவாங்க. கேத்தின்னா அந்த தோட்டம், அந்த கர்னா வீடு. ஹிந்தியில் வந்து கேத்தி கர்ன்னு சொல்லுவாங்க. அந்த வேலை செய்கிற இடம் அங்கே தான் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறது இடம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல், கேழ்வரகு, வேர்க்கடலை அப்படின்னு வித்தியாசமாக பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நெல் இல்லைன்னா மெய்ஸ் இல்லைன்னா அங்கே வந்து உருளைக்கிழங்கு இல்லை கார்லிக், பூண்டு அது மாதிரி பொருளுங்களை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து வேற யாரும் வரமாட்டாங்க. ஸோ இவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து எப்படின்னா 2 வேளை சாப்பிட்றவங்க. ட்ரைபல்ஸ் மக்கள் வந்து 2 வேளை தான். காலையில் அவங்க வந்து எந்திரிச்சிடுவாங்க. ஒரு 4-5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு சாப்பாடு செய்வாங்க. எழுந்து சாப்பாடு செஞ்சுட்டு அந்த சாப்பாடு நல்லா அவங்க சாப்பிட்ற அந்த ரைஸ் வந்து ஸ்டிக்கி ரைஸ். அது கொஞ்சம் நம்ம இது ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி குழன்னு இருக்கும் அந்த ரைஸு. ஸோ அந்த ரைஸ் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறது தான். அந்த ரைஸில் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இந்த ரைஸ் எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். இந்த ஸ்டிக்கி ரைஸ் வந்து ரொம்ப நீங்கள் நானெல்லாம் சாப்பிட்டோம்னா காலைல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாயந்தரம் நைட் வரைக்கும் மந்தமாக இருக்கும் வயிறு. ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஏன்னா அவங்க வந்து காலையில் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா மதியம் வரைக்கும் அவங்க வந்து பாடியை உழைச்சிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் ஆடு மாடை வச்சுலாம் விவசாயம் பண்ண முடியாது. இந்த ஏறு ஓட்டிலாம் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த மண்வெட்டி வச்சு கொத்தி அங்கே அவங்க போட்டு அந்த விவசாயம் பண்ணுறது தான். அந்த மண்வெட்டி கூட பார்த்தீங்கன்னா நம்ம மண்வெட்டி மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து நின்றுக்கினே அந்த கொத்துற அந்த மண்வெட்டி அந்த இதெல்லாம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அங்கே போனாங்கன்னா காலையில் எழுந்தே நல்லா வயிற்றுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா அங்கே இந்த ஹவுஸ் வந்து கேத்தி ஹவுஸ். எல்லாருடைய அந்த கேத்திலையும் இப்படி ஒரு ஹவுஸ் இருக்கும். சிம்பிளான ஹவுஸ், அது சின்ன ஹவுஸ். இது எதுக்காக இந்த மரத்துக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா காடுகள் பெரும்பாலான விலங்குகள் இருக்கும். அந்த விலங்குகிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்புக்காக தான் மேலே பண்ணி வைக்கிறது. அதே போல் மேலே பண்ணி வச்சோம்னா அங்கே இருக்கிற அந்த லொக்கேஷன் வந்து நம்ம பார்க்கணும். கொஞ்சம் லொக்கேஷன் நம்ம பார்த்து அப்புறம் நம்முடைய அந்த வியூ அதை பார்த்துக்கிறதுக்கு அது மாதிரி அதுக்காக அப்படியே விலங்கு வருது அப்படின்னாலும் நீங்கள் மேலே அவங்க எல்லாம் வீட்டில் கன் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த தோட்டத்து வீட்டில் வந்து கன் இருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் மக்கள் வந்து 2 ஆயுதங்கள் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஆயுதங்கள். ஒன்று வந்து கத்தி வந்து வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து கன். எப்பவுமே எல்லா சில சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிட்டிக்கு போனீங்கன்னா கூட படித்தவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒரு இது கழுத்தில் அப்படி மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு கத்தி, அந்த கத்தி வந்து ஒரு இது நம்ம அந்த அரசர்கள் எடுக்கிற மாதிரி அந்த இதில் அது வால் மாதிரி அது உள்ளே போட்டு வச்சுப்பாங்க. நீங்கள் அந்த கன்னே கொடுக்கலனாலும் ஒரு ட்ரைபலுக்கு வந்து அந்த கத்தி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், எங்கே போக சொன்னாலும் எந்த நேரத்தில் போக சொன்னாலும் போவாங்க. அந்த கத்தியை வச்சுட்டு அவங்களுக்கு அதான் பாதுகாப்பு. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். உங்களுடைய காரியங்கள் அநேக காரியங்கள் சொன்னீங்க. உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் சிறப்பாக சொல்லணும்னா அருணாச்சல பிரதேசத்துடைய அந்த கல்ச்சர், அங்கே போய் வேலை செஞ்ச இது, அதே போல் உங்களுடைய ஒகேஷன் ரியலி ரொம்ப வண்டர்ஃபுல் ஒகேஷன். அம்மாவுடைய அந்த பராமரிப்பு, அவங்க வழிநடத்த கடைசியாக சொன்ன வார்த்தைகள், அதே போல் அங்கிருந்து இங்கே நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ண காரியங்கள், உங்கள் இந்த பிஷப்ஸில் உங்களை வழி நடத்தியது, அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு அர்த்தமுள்ள ஒரு நல்ல ஒரு பேட்டியாக இருக்குது உண்மையாலுமே. அதே போல் நீங்கள் அங்கே அருணாச்சல பிரதேச போய் அங்கே எல்லாம் எப்படிலாம் பண்ணி செஞ்சீங்க, என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன காரியங்களை செஞ்சீங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு நல்லா இருந்துச்சு. மாதா டிவி சார்பாக, நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மிகுந்த நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இப்போ கடைசியாக ஒரு இது, எங்கள் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வச்சு ஒரு சின்ன மெசேஜாக எங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு
இந்த சமயத்தில் முக்கியமாக இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதா டிவி ஃபாதருக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனசுலேருந்து நான் சொல்ல வர்றது இதுதான். இந்த காலத்தில் நம்ம நிறைய பேர் விசுவாசத்தில் ரொம்ப கம்மியாகிட்டே வரும். நம்மளுடைய விசுவாசம் ஆழ்ந்து நல்ல ஒரு நிலையில் இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைங்கள், நம்மளோட வருங்கால எதிர்காலம் பிள்ளைகள் வந்து நல்லா இருப்பாங்க. அதனால் உங்களுடைய அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க. அதுக்காக தேவையான காரியங்கள்லாம் நிறைய செய்யுங்க. பைபிள் படிங்க, தியானங்களில் பங்கெடுங்க, கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷங்கள்லையும் கண்டிப்பாக போய் பங்கெடுங்க. அது சாமியார் இல்லை ஒரு சில மனிதர்கள் வந்து நல்லா இல்லைன்றதுனால கோயிலையும் இல்லை தியான ஸ்தலங்களையும் தள்ளி வைக்காமல் நாங்கள் இங்கே வந்து மக்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறதெல்லாம் இதுதான் கொடுக்குறோம். அவங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்குறோம், அவங்களோட தியானத்தில் அவங்களோட விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறோம். அதன் மூலமாக எல்லா வரதட்சணைகள், இந்த சாக்ரமெண்ட்ஸ், அருட்சாதனங்கள்லாம் நிறைய நாங்கள் அவங்களுக்கு ஆழப்படுத்துகிறோம் அவங்கள. அது மூலமாக நாம் அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் விசுவாசம் தான். அதை தான் நான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன். நம்ம மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கல்ச்சர் வந்திருக்குது. அதனால் விசுவாசம் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கிறோம். அதனால் விசுவாசத்தை ஆழப்படுத்துங்க. நீங்கள் ஆழப்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள்லாம் செய்யுங்க. அது ஆழமாயிடும். அந்த விசுவாசம் ஆழமாயிடுச்சுன்னா அதன் மூலமாக வருகிற சங்கதியினர் வந்து இந்த விசுவாசத்தை மேற்கொண்டு போவாங்க. அதனால் ரொம்ப நன்றி. அதை ஓகே ஃபாதர், நல்ல ஒரு அருமையான மெசேஜ் ஃபாதர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். கண்டிப்பாக எங்கள் மக்கள் அவங்களுடைய விசுவாசத்தை வளர்வதற்கு கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தைகள் ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் அன்பு மக்களே, அருமையான ஒரு அருள் தந்தையோடு கலந்துரையாடல் கடந்த நாட்களில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்த அந்த அழைப்பு போன்ற காரியங்கள், அருணாச்சல் பிரதேச செய்த அந்த தியாகங்கள், அங்கே செஞ்ச வேலைகள் மிக அற்புதமாக இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய நற்செய்தியாளரோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.